ஒரு இளைஞன் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாலும் போலீசார் வெவ்வேறு வழக்குகளில் சிக்க வைக்கப் போகிறார்கள் என்பதை புரிந்தவுடன் தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபட்டு ஒரு கூட்டத்தின் தலைவனாகிறான் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். ஜாமீன் வழக்கு ஒன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அவர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு இளைஞன் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாலும் காவல்துறையினர் வெவ்வேறு வழக்குகளில் சிக்க வைக்கப் போகிறார்கள் என்பதை புரிந்தவுடன் தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபட முடிவு செய்கிறான் என்று கூறியுள்ளார். பின்னர் ஒரு கூட்டத்தின் தலைவனாகிறான் என்றும் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளாக மாறிய பல சிறார்களின் கதை இது என்று கூறிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், சிறார்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் அது தமிழகத்தில் பரவவில்லை என்று கூறியுள்ளார். இந்த உத்தரவை தமிழக சிறைத்துறையின் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் மதுரை சரக சிறைத்துறையின் துணை காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.